ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விசேஷமான மாதம்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்ல, அவருக்கு நம்முடைய நன்றிகளை சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம்ல. வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு அவரை துதித்து அவருடைய வசனம் தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனம் எங்களை வாழ வைக்கிறது. சரீரத்துக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ எங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உம்முடைய வசனம் அவ்வளவு பலத்தை உண்டாக்குகிறது என்று மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தை ஆவிக்குரிய விதத்தில் எங்களை பிழைக்க வைக்குதுன்னு விசுவாசிக்கிறோம். இன்னொரு முறை எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? என்ன சொல்றீங்க அப்படின்றீங்களா? மனசுக்கு நிம்மதி இல்லைங்கன்னு சொல்றீங்களா? ஏன் நிம்மதி இல்ல? அநேக முறை நம்மளை யாராவது ஏதாவது சொன்னா உடனே அதை மனசுக்குள்ள வச்சுப்போம். தட் வில் எஃபெக்ட் a lot. முக்கியமா நம்மை விமர்சிக்கும் போது, நோகடிக்கும் போது, மனசு தளர வைக்கும் போது, டிசப்பாயிண்ட் பண்ணும்போது, டிஸ்கரேஜ் பண்ணும்போது, நம்மை தூஷிக்கும் போது, நிந்திக்கும் போது, அந்த நேரத்தில் நம்மை நாமே தாழ்வா நினைச்சுக்கிட்டு கலங்கி போய் சிலர் என்னமோ ரியாக்ட் ஆகி அவங்களும் தோஷி ஆயிடுவாங்க. சிலர் என்னமோ அதை மனசுல அப்படியே வச்சுட்டு நொந்து கொண்டு இருப்பாங்க. பாருங்க, இந்த உலகத்தார் காகங்களை போலன்னு சொல்லுவாங்க. அந்த காகத்தின் மொழி யாருக்காவது புரியுமா? கா கா என்று கத்தும்போது அதனுடைய அர்த்தம் யாருக்கும் புரியாது. ஆனா அது கா கா கான்னு கரைந்துட்டே இருக்கும். அது கத்திக்கொண்டே தான் இருக்கும். அது கத்துறதை நம்ம பெருசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல உண்மை இருந்தா மட்டும் நிச்சயமா அதை சரி செய்து கொள்ளணுங்க. உண்மை இருந்தா நம்ம கஷ்டப்பட மாட்டோமே. இல்லாததை சொன்னாதான் ரொம்ப வலிக்கும். இருப்பதை சொன்னா நிச்சயமா அது கூட உங்களுக்கு வேதனை உண்டாக்கும். ஆனா நீங்க அதை சரி செய்து கொள்ளும் போது நீங்க பரிபூர்ணமாகறீங்க. உண்மைதான், விமர்சிக்கிறவங்க எல்லாம் காகமும் கிடையாது. விமர்சனங்கள் எல்லாம் வெறும் வார்த்தைகளும் அல்ல. சிலது உண்மையாக அவங்க சொன்ன வார்த்தையில கொஞ்சமாவது உண்மை இருக்கும். அதனால விமர்சனத்தை கேட்கும்போது நம் இதயத்தை கலங்க விடாம பரிசோதிக்க தொடங்கிடணுங்க. முயற்சிக்கணும், ஜெபம் செய்யணும். உண்மையா அந்த தவறு நம்ம கிட்ட இருந்தா சரி செய்து கொள்ளணும். இல்லாவிட்டால் தட்டி விட்டுறணும். அவ்வளவுதான். அதுதான் தவிர மனுஷங்க என்ன உதவாதவன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு நான் உதவ மாட்டேன்னு நினைக்காதீங்க. நீங்க எதுக்கும் உதவாதவங்க, உனக்கு எதுவும் கையால் ஆகாது, நீ எதுக்காக இருக்கிற என்னிடத்துல, உன்னால பிரயோஜனம் என்ன என்று அநேக முறை மனுஷங்க கேவலமா பேசும்போது முதல்ல நம்ம யாரு என்பதை உணரணுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்ட நமக்கு தான் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நம்ம மனசாட்சி தான் ரொம்ப உணர்வு மிக்கதா இருக்கும். ரட்சிக்கப்படாதவனுக்கு, இருதயம் கல்லார்வனுக்கு யார் என்ன சொன்னாலும், யார் என்ன நினைச்சாலும் கவலை இல்லாம அவங்க இருப்பாங்க. ஆனா மனசாட்சி சென்சிட்டிவா உணர்ச்சி மிக்கதா இருக்க நமக்கு ஒரு நிந்தை விழும்போது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம மனசாட்சி கெடுத்துக்கொள்ள விரும்ப மாட்டோம். அப்படிப்பட்ட நேரங்களில் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், இந்த வார்த்தையை நான் கேட்டேன். ஆனா தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன்? தேவனுக்கு முன்பு நான் எப்படி இருக்கிறேன்? மனுஷங்க இப்படியா நினைக்கிறாங்க, சொல்றாங்க. தேவன் என்ன குறித்து என்ன சொல்லுகிறார்? மனுஷர் முன்பாக என்னுடைய நிலைமை இதுதான். ஆனா தேவனுக்கு முன்பாக என் நிலைமை எப்படி என்று நம்ம உணர்ந்து கொண்டா எவ்வளவோ பெரிய ஆறுதல் கிடைக்குங்க. கொலோசேயருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். இருளின் அதிகாரத்தினின்று சங்கிலிகளில் இருந்தபோது ஆண்டவர் நம்மை விடுவித்து தாம் நேசித்த தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாய் செய்து கொண்டார். அதனால நம்ம யாரு? அவருடைய ராஜ்யத்தின் வாரிசுகள், அவருடைய பிள்ளைகள், அவராலே நேசிக்கப்பட்டவர்கள். அவர் நம்மை நேசித்து மீட்டுக்கொண்டு பாவ மன்னிப்பை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார்.
ஆகையால் தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம், முன்பு நம்ம எப்படி இருக்கிறோம்னு பரிசோதிக்க வேண்டிய கடமை நம்ம மேல இருக்குங்க. அதுக்குதான் வசனம், அதுக்குதான் அனுதின தியானம். ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டதுமே பரிபூர்ணர் இல்லைங்க. நாம பரிபூர்ணப்படுவதற்கு அனுதினமும் அவருடைய வசனத்தை தியானித்து கொண்டு, முழங்கால் போட்டு ஜெபித்து கொண்டு, நமக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், நம்ம எதிர்கொள்கிற பிரச்சனைகள், அவைகளை எதிர்கொள்ள சக்தி உள்ளவங்களா மாறணும். இங்கே ஒரு அருமையான ஜெபம் இருக்கு. பவுல் செய்த ஜெபம் தேவ பிள்ளைகளுக்காக. 9வது வசனத்திலிருந்து அந்த ஜெபத்தை நம்ம பார்க்க முடியும். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும், என்ன வேணுமா, ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு பொடி பொடியா ஞானம் இல்ல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் இல்ல, பாதி தெரிஞ்சு பாதி தெரியாம இருக்கிறது இல்ல, சம்பூர்ண ஞானத்தையும் ஆவிக்குரிய விவேகத்தையும் உடையவர்களும். ஆவிக்குரிய விவேகம், விவேகம்னா முன்னாடியே யோசித்து அறிந்து கொள்றதுங்க. சூழ்நிலைகளை அடையாளப்படுத்தக்கூடியது. எது சூஸ் பண்ணணும்னு தெரிந்து கொள்றது ஞானமா இருந்தா, என்ன நடக்கிறது, எங்கே இருக்கிறோம், என்ன என்று அறிந்து கொள்வது விவேகம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை பூரணமாய் அறிகிறவர்களாகவும், தேவனுடைய சித்தத்தை முழுசா தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க. கொஞ்சம் தெரிஞ்சவனே எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. தேவன் என்ன ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒரு வார்த்தை தான் கேட்பேன், எப்போது, எங்கே, எதற்கு அழைக்கிறாரு, எந்த ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, எப்போ வர சொல்றாரு? ஆண்டவர் தெளிவா சொல்லுவாருங்க. ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னோடனே ஊழியம் செய்ய முடியாதுல. டாக்டர் ஆகணும்னா உடனே டாக்டர் ஆயிடுவோமா? முதல்ல மெடிக்கல் காலேஜ்ல படிக்கணும், ஹவுஸ் சர்ஜனா இருக்கணும், அப்போதானங்க. அது போல ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்யணும் போது, நான் ஒரு 5 வருடங்களுக்கு பின்பு மும்மரமா ஒரு ஊழியத்தை செய்யணும்ன்ற ஒரு ஆசை இருந்தா, இன்றைக்கு நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஊழியத்துல பயிற்சி பெறணும், ஊழியத்துல நீங்க உடையணும், கற்றுக்கொள்ளணும், வாசிக்கணும், தியானிக்கணும், ஆயத்தப்படணும், துணியணும். தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமா தெரிஞ்சுக்கோங்க. திருமண விஷயத்துல சிலர் தேவனுடைய சித்தமே என்று நாங்க செஞ்சோன்னு சொல்லுவாங்க, ஆனா முழுமையா தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு குறிப்பை கேட்பாங்க, ஏதோ ஒரு அடையாளத்தை கேட்பாங்க. இப்படி நடந்துச்சுன்னா இது தேவனுடைய சித்தம் நினைப்பாங்களே தவிர, அதை மிஞ்சி இன்னொரு ஸ்டெப் எடுக்கல. நீங்க குறைந்தது தேவ சமூகத்துல காத்திருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை பெறல. அந்த பக்கம் உங்களை திருமணம் செய்ய போற நபரிடத்துல நீங்க தேவ சித்தத்தை அறிந்தீங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கல. மிக முக்கியமா உங்க பெரியவங்க, ஊழியக்காரங்க, அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்காமலே திடீரென்று ஒரு தீர்மானத்தை செய்து அவசரப்படுறாங்க. தேவனுடைய சித்தம் திருமண விஷயங்கள்ல எவ்வளவு முக்கியம். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து, விசுவாசிகள் எனப்படுகிறவங்க சகல நற்கிரியைகளிலுமே அவங்க கனிகளை கொடுக்கணும். எந்த வேலை செய்தாலும் அதுல கனி கொடுக்கணும். சகலவித நற்கிரியைகளிலுமே கனிகளை கொடுக்கணும். இந்த கனி கொடுப்பது என்பது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்போ? அவர் வசனத்தின்படி நம்ம வாழும்போது. தேவன் ஆசீர்வதித்தவங்களுடைய வாழ்க்கையிலங்க பலன் உண்டாயிருக்குங்க. எது செய்தாலும் அதுல நன்மை இருக்கும், நஷ்டம் இருக்காது, வீண் இருக்காது, பிரயோஜனமற்றதாகாது. ஒரு நாள்ல நம்ம செய்யற காரியங்கள்ல, தீர்மானங்கள்ல எத்தனை விஷயங்கள்ல நஷ்டம் போகிறோம் என்று ஒரு முறை கணக்கு போட்டு பாருங்க. செய்த வேலையை இன்னொரு முறை செய்ய வேண்டியது இருக்குன்னா அதுல ஆசீர்வாதம் இல்லைன்னு நான் நினைப்பேன். நீ செய்வது எல்லாம் வாய்க்கும் போது திரும்ப திருத்தி கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கும்? தேவனுடைய சித்தத்துல நம்ம பரிபூரணர் ஆகணும். தேவ சித்தத்தை பூரணமா அறியணும். சகல நற்கிரியைகளிலும் கனிகளை கொடுக்கணும். பரிபூர்ணமான ஞானத்தை பெறணும், விவேகத்தை பெறணும். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, ஞானத்தை பெற்றோம்னா போதாதுங்க, அதுல விருத்தி அடையணும். சின்ன பிள்ளையுடைய ஞானம் வேற, ஒரு பக்குவம் பெற்ற நபருடைய ஞானம் வேற. அவங்களுக்கு 5 உண்டாயிருக்கிற ஞானம் வேற, அனுபவபூர்வமா
ஒரு வயது சென்ற நபர் பெற்றிருக்கக்கூடிய ஞானம் வேறங்க. நாளுக்கு நாள் ஞானத்தில் விருத்தி அடையணும். ஏசாண்டவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ தயவிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்து கொண்டு வந்தாரு. அதுபோல நம்ம பிள்ளைங்க வளரும்போது, நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளா நாம வளரும்போது ஞானத்திலே விருத்தி அடைய வேண்டும். இன்னும் பார்த்தா எல்லா விஷயங்களிலும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும்படிக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா விஷயத்திலையும் மனுஷங்களை சந்தோஷப்படுத்த முடியாதுங்க. நான் மனுஷரை பிரியப்படுத்த முயற்சித்தால் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று பவுல் சொல்றாருங்க. மனுஷர் தயவை சம்பாதிக்க நினைச்சா நான் தேவனுடைய தயவை இழந்து போய்விடுவேன். பாருங்க, நம்ம தேவ பிள்ளைகளான பிறகு மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க, மனுஷங்க என்ன சொல்றாங்க, இவங்களை பிரியப்படுத்தணும், இவங்களை ஒத்துக்க வைக்கணும், அவங்களுக்கு அனுகூலமா நடந்துக்கணும் என்ற நோக்கத்தை விட்டு விடணுங்க. நான் தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்கிறேன்றது ரொம்ப முக்கியம். தேவனுக்கு முன்பாக நான் சரியா இருக்கிறேனா இல்லையா என்று பரிசோதித்து சரி செய்து கொள்வது ரொம்ப முக்கியங்க. ஆகையால் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். கர்த்தரை பிரியப்படுத்துகிற வார்த்தைகளை பேசணுங்க. ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியங்களை செய்யணும். ஆண்டவருடைய சந்தோஷத்துக்காக நாம வாழ வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கணுங்க. அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும்படி பாத்திரரா நம்ம நடந்துக்கணும். இன்னும் பார்த்தா கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிட்டு போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரே வசனமா இருக்கு. 10-11 வசனம் பாருங்க. நீங்க அப்புறம் கூட இதை வாசிங்க. இது தியானம் தான் இல்ல, திரும்பி கூட நீங்க இந்த வசனத்தை தியானிங்க. கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையை சந்தோஷத்தோடு கூடிய பொறுமையை, நம்ம ஏதோ புலம்பிக் கொண்டு கஷ்டப்பட்டுட்டு பொறுக்கிறோம்னு சொல்றோம். ஆனா சந்தோஷத்தோடு பொறுமையும் எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும் பலப்படவும். எத்தனை பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு விசுவாசிக்காக பவுல் ஜெபிக்கிறாரோ பாருங்க. விசுவாசிகளுடைய ஜெபத்துல எவ்வளவு அர்த்தம் இருக்கணும்னு பாருங்க. எவ்வளவு நேரம் பொருட்களுக்காக, ஆரோக்கியத்துக்காக, சூழ்நிலைக்காக இல்லைங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிபூர்ணராகவும் ஞானத்தால நிரப்பப்படவும், தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் அறியவும், தேவனுக்கு பிரியமுண்டாக பாத்திரராய் நடக்கவும், நாம பொறுமையோடு இருக்கவும் ஞானத்தோடு இருக்கவும் நாம கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியூட்டப்பட்டவங்களாக பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகளாக செய்த நம் ஆண்டவர், அவரை குறித்து நம்ம சந்தோஷிக்கணும், நம்ம அவரை துதிக்கணும். அந்த பரலோக ராஜ்யத்தில் வாழும்படிக்கு இந்த உலகத்தில் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அவருடைய ஆவியினால நிரப்பப்பட்டு அவருடைய சித்தத்துல வாழ்ந்து கொண்டு, அவருடைய ஞானத்தை பெற்று, அவருடைய விவேகத்தை பெற்றுக்கொண்டு, பரிசுத்தர்களாய், பொறுமையுள்ளவர்களாய், ஆனந்தமுள்ளவர்களாய், அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இந்த உலகத்துல வாழணுங்க. அதே அவர் விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பலப்படும் போது எத்தனை பாயிண்ட்ஸ் இங்க இருக்கோ அதை நீங்க கவனிச்சு, பக்தியில நீங்க வளர்றீங்களா, விருத்தி அடைகிறீங்களா, ஆசீர்வதிக்கப்படுறீங்களா, தேவனுடைய திட்டங்கள் உங்க பேர்ல நிறைவேறுகிறதா, தேவனுக்கு பிரியமா இருக்கிறீங்களா, தேவனுடைய சித்தத்தை அறிந்தீர்களா என்பது இன்னொரு முறை நம் ஆண்டவருக்கு முன்பு நாம் நம்மை பரிசோதிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த வசனத்தின் பகுதியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே. மனுஷர் எங்களை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் உம்முடைய புகழ்ச்சி நாங்கள் பெறாவிட்டால், உங்களை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை என்று ஜீவனை கொடுத்த ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும் என்ற ஆசை, ஆண்டவர் கொடுக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்று பொறுமையோடு அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்று நாளுக்கு நாள் விருத்தியடைந்து பரிசுத்தர்களாய் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறும்படிக்கு, அவர் கொடுத்த கடமைகளை நிறைவேற்றும்படிக்கு, அவருடைய சாட்சிகளாய் இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. வெறுமனை சடங்கு ஆச்சார பக்தியிலும் மேல மேல நாங்க பக்தியிலும் திருப்தி அடையாம ஆவிக்குரிய அந்த நிலையில பரிபூர்ணராகும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள்
ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரிலும் நிறைவேற்றும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்ற நபருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவைகளை நாங்க பார்க்கிறோம், உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்துல கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிற அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. பெங்களூரு மற்றும் பெங்களூரு சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி பெங்களூருவில் உள்ள ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் 1 டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்க பெங்களூரு மற்றும் பெங்களூருவை சுற்றி இருந்தா கண்டிப்பா கலந்து கொள்ளுங்க. உங்களை சந்திக்கவும், உங்களோடு பேசவும், உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்க ஆவலோடு இருக்கிறோம். மதியம் 2 மணி முதல் இரவு 7 வரை நடக்கும் இந்த 1 டே கெட் டுகெதரில் கலந்து கொள்ளுங்க. நீங்க மட்டும் இல்லாம உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில அனுபவிங்க. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க.